வணக்கம், சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் ஆரோக்கியமான புழுங்கல் அரிசி வச்சு இனிப்பு கொழுக்கட்டை தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் விசேஷ நாட்களுக்கு ஒரு சிலருக்கு பச்சரிசியில் பலகாரம் செய்தால் பிடிக்காதுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி புழுங்கல் அரிசியில் பலகாரம் செய்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்யலாங்கிற பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாட்டு புழுங்கல் அரிசிங்க 300 கிராமுக்கு கொஞ்சம் கூடுதலாக எடுத்து நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு 3 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடிங்க இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறனால இதில் 1 கப் அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு, இந்த கப்பில் 1 கப்பு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி எடுத்துங்க. இதுலேயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் பொடிச்ச மண்டை வெல்லத்தை சேர்த்திக்கலாங்க. இது கூடவே ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சு கரைஞ்சி வரட்டும். பாகு பதமெல்லாம் தேவையில்லைங்க, வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும். குப்பை தூசி இல்லாத நல்ல வெல்லமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அரிசி அரைக்கும் போது வெல்லத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கிட்டா சரியாக இருக்குங்க. உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டியும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஊற வச்ச அரிசியை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. அளவாக இருக்கிறதுனால மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கிறோங்க. நீங்கள் அதிகமாக இருந்தால் கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும். இது கூடவே மணத்துக்கு 5 ஏலக்காய் சேர்த்துக்கிறேங்க. ஏலக்காய் பொடி இருந்தால் நீங்கள் சேர்த்திக்கலாம். இது இனிப்பு கொழுக்கட்டைனாலங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே ஊற வச்ச தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மாவு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கும் போது சரியாக இருக்கும். இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க. நெய் சூடாகட்டும். நெய் ஓரளவுக்கு சூடாயிருச்சுங்க. 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இது லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துக்கணுங்க, கருக விட்டுறக்கூடாது. இப்போ பாசிப்பருப்பு லேசாக செவந்து வர அளவுக்கு வறுத்துட்டேங்க. இது கூடவே 3/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேங்க. இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காய் ஓரளவுக்கு வறுத்துக்கிட்டா போதுங்க, லேசாக செவந்து வர அளவுக்கெல்லாம் வதக்க வேண்டியதில்லை. இப்போ ஓரளவுக்கு தேங்காவை வதக்கியாச்சு. இது கூடவே வெல்லம் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாங்க. இது கூடவே அரைச்ச அரிசி மாவை கலந்துக்கலாம். நல்லா சுருண்டு வர அளவுக்கு இது ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் தீயை குறைச்சி இந்த மாதிரி நல்லா சுருண்டு வர அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுட்டே இருக்கும் போதுங்க நல்லா மாவு உங்களுக்கு சுருண்டு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி கெட்டியாக சுருண்டி வந்துருச்சு. இது ஒரு தட்டுக்கு மாற்றி சூடு ஆற வச்சுக்கலாம். நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. கொஞ்சமாக நெய் கையில் தடவிக்கிறேங்க. தேவையான சைஸ்க்கு கைப்பிடி கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம பிடிச்சி வைக்கும்போது சுலபமாக இருக்கும். பாருங்க, இட்லி தட்டில் ஒரு காட்டன் துணியை நல்லா ஈரத்தில் நினச்சிட்டு பிழிஞ்சு போட்டுருக்கேங்க. அதிகமாக ஈரம் இருக்கக்கூடாது, லேசாக தான் இருக்கணும் ஈரம். நல்லா பிழிஞ்சு போட்டுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ பிடிச்சி வச்ச கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். இது 8 to 10 நிமிஷத்தில் நல்லா வெந்துடும். மூடி போட்டுக்கலாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவையும் இனிப்பு கைப்பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சுட்டேங்க. நம்ம காஞ்சி போகாமல் இருக்க மூடி போட்டு வச்சுக்கணும். இப்போ 8 to 10 நிமிஷம் பக்கம் ஆச்சுங்க. ஓப்பன் செய்து பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாங்க. லேசாக கொஞ்சமாக தண்ணி தச்சு. இப்போ அருமையான சுவையில் புழுங்கல் அரிசி வச்சு இனிப்பு கொழுக்கட்டை செய்துட்டேங்க. இதில் கூடுதல் சுவைக்கு பாசிப்பருப்பு, தேங்காய் துருவல் எல்லாமே சேர்த்துருக்கேங்க. இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.